ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உலகிற்கு செம்மொழி கொடுத்த மொழியாம், என் தாய் தினமும் போற்றக்கூட மொழியாகவும், என்னுடைய தேசத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆயத்தமிழை போற்றிய வண்ணமும், இங்கு அமர்ந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோரையும் சான்றோரையும் என்னை போன்றோரையும் முதலாவதாக அவர்களுக்கும் சலாத்தையும் சலாமையும் தெரிவித்த வண்ணமாக என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, 1947 நம்மளுடைய இந்த சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதற்கு 3 வருடம் கழித்து 1950 இந்த இந்திய குடியரசு சட்டம் 26ஆம் தேதி குடியரசப்பட்டது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சுத்தம், சுகாதாரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி போன்ற எல்லா விதமான வாழ்க்கையின் வழிமுறைகளையும் மக்களுக்கு இது வலியுறுத்துகின்றது. இது மட்டுமல்லாமல் இது இந்தியாவிலேயே உலகத்திலேயே எழுதப்பட்ட மிகவும் நீளமான சட்டமாக இந்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது. இவ்வளவு பலம் வாய்ந்த சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இந்தியாவினுடைய அடையாளம், இந்த இந்தியாவிற்கென்று ஒரு அடையாளமும் ஒரு பலம், அது என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த இந்தியாவில் எவ்வளவோ விதமான பல இனங்களும் பல மொழிகளும் பல மதங்களும் பல விதமான கலாச்சார வேறுபாடுகள் இருந்தாலும் நமக்குள் இருக்கின்ற அந்த ஒற்றுமை என்கின்ற ஒரு அடையாளம் மட்டும்தான் நம்மவர்களை இந்தியன் என்கின்ற ஒரு பலம் வாய்ந்த சமுதாயத்தை உருவாக்க உதவும். அன்று 1900 நடக்கப்பட்ட சுதந்திர போராட்டம் எதற்காக? பணத்திற்காகவா, பதவிக்காகவா, பணத்திற்காகவா, பதவிக்காகவா, ஆட்சிக்காகவா, அதிகாரத்திற்காகவா? எதற்காகவும் கிடையாது. நம்மவர்களை போன்ற இளந்தலைமுறையினருடைய ஒற்றுமைக்காகத்தான். அன்று ஒற்றுமைக்காக நடத்தப்பட்ட அந்த சுதந்திர போராட்டத்தை நாம் ஒற்றுமையாக கையாள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் நல்ல கல்வியினை கற்று, நல்ல ஒழுக்கத்தை கற்று, நல்ல குடிமகனாக இந்த சமுதாயத்தில் ஒற்றுமையை அதிகம் வளர்க்க வேண்டும். இன்று பலவிதமான இடங்களில் பலவிதமான கலாச்சார வேறுபாடுகளும், இன பிரச்சனை, மத பிரச்சனை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடியது இந்த ஒற்றுமை என்ற ஒன்றுதான். இதை அனைவரும் நாம் கையாள வேண்டும். இறுதியாக ஒரு சிறிய சம்பவத்தினை கூடி என்னுடைய உரைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆய்வாளர் ஒருவர் மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் ஒருவர் கேட்கின்றார், சார், who is the future of India? சார், who is the future of India? யார் இந்த இந்திய சமுதாயத்தினுடைய எதிர்காலம் என்று கேட்கும் பொழுது அந்த ஆய்வாளர் நம்மை போன்ற மாணவர்களை பார்த்து கூறுகின்றார், இந்த இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போபவர்கள் இவர்கள் தான். இந்த இந்திய அரசாங்கத்தை, சட்டத்தை தீர்மானிக்க போபவர்களும் இவர்கள் தான். இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை நடத்த போகின்ற பெரும் சக்தியும் இவர்கள் தான் என்று மாணவர்களாகிய நம்மவர்களை பார்த்து தான் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் புத்தகம் நம் கையில் இருக்கும் வரைக்கும் தான் நம் மாணவர்கள். அதே புத்தகம் ஒரு அரசியல் சாசனமாக நம் கையில் வரும் பொழுது நாம் அனைவரும் அவர் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு இளந்தலைமுறையாக வாழ வேண்டும். நாம் வாங்கும் டிகிரி, பிஇ, எம்இ மட்டுமல்ல ஒரு குடிமகனினுடைய அடையாளம். நாம் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எனக்கும் மற்றவருக்கும் மத்தியில் உள்ள ஒற்றுமை மட்டும்தான் ஒரு குடிமகனினுடைய அடையாளம்.